ம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்குமே வந்து சாணி தெளித்து நல்லா பெருக்கிட்டு ஃபுல்லாக வந்து நல்லா ரொம்ப தூரத்துக்கு நல்லா பெரிய அளவில் நல்லா வந்து பெருசாக களம் மாதிரி அழகாக சாணி கரைச்சி நிறைய நல்லா ஒரு 2 வாளிக்கிட்ட நிறைய தெளிச்சுட்டு அது வந்து நல்லா தேய்ச்சி பெருக்கிட்டு இன்றைக்கும் வந்து அதில் தான் கோலம் போடுறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து படிக்கோலம் தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால படிக்கோலமாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு சுற்றி செம்மண் இட்டுட்டு ஓரத்தில் மட்டும் டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால போட்டுருக்கேன். இப்போ தான் சுற்றி வந்து செம்மண்ணில் தான் போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரங்கோலி வந்து கையால் போடுற மாதிரி இருந்தால் எவ்வளோ வேணாலும் பெருசு பண்ணிகிட்டே போகலாம். பனியில் வந்து அது மாதிரி போட முடியலையே அப்படிங்கிறதுனால சின்னதாக வந்து ஏதாவது ஒன்று போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோழால் போடும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி போட்டுறோம். ரங்கோலி நம்ம கையால் போடும்போது எவ்வளோ வேணால் பெருசு பண்ணிகிட்டே போகலாம். நீங்களும் அந்த மாதிரி போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை சுற்றி வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபுல் கோலத்தையும். இப்போ நம்ம வந்து எல்லாமே கோலம் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு பளிச்சுன்னு ரொம்ப நல்லா தெரியும். பெருந்தரையில் போடுறத விட இந்த மாதிரி நம்ம சாணி கரைச்சி தெளிச்சிட்டு போடும்போது கோலம் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம தான் போட்டிருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் வளைவு போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் வந்து கோலாவில் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து படிக்கட்டுலேயும் ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. போட்டு முடிச்சிட்டோம். இப்போ சென்டரில் வந்து சாணியில் நம்ம வந்து பூ வைப்போம் இல்லையா, ஏதாவது பூ வைக்கணும். அப்படி இல்லைனா வந்து பரங்கி பூ, இப்போ பூசணி பூ வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு பூ இருக்குது. அந்த பூ தான் வந்து பூத்துருக்கு, பறித்து வச்சுருக்கேன். சென்டரில் வந்து அதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். ரொம்பவே அருமையாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசீலா மாமி பக்கத்தில் இருக்க சுசீலா மாமியத்தில் தான் கோலம் போட்டிருக்கா. ரொம்ப சூப்பராக போட்டிருக்கா பாருங்கள். மாமி வந்து கையாலே போட்டிருக்கா, குழலில் போடலை. ரொம்ப சூப்பராக குழலாலே வந்து நடுவில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக வந்து பெருசு பண்ணி டெக்கரேட் பண்ணிகிட்டே வந்திருக்கா பாருங்கள். ரொம்ப பெருசாக போட்டிருக்கா. இந்த பக்கம் தாமரை மாதிரி வளைச்சி போட்டிருக்கா. ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா போட்டிருக்கா பாருங்கள். மாமி வந்து குழல் வச்சு போடாமல் கையாலேயே ரொம்ப அருமையாக பிரமாதமாக பெருசாக வந்து கோலம் போட்டிருக்கா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கோலம். ரொம்பவே அருமையாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. மார்கழி மாதம் அப்படின்னாலே ஆசையாக தான் இருக்குது. கோலம் தான் குனிஞ்சு நிமிந்து பெருசாக போட முடியல. ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபுல் கோலமும் உங்களுக்கு நல்லா கவர் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு கேமராக்குள்ளே அடங்காத அளவுக்கு கோலம் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்கா மாமி. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக போட்டிருக்கா பாருங்கள். அடுத்தது ஏற்ற மாதிரி பாட்டி வீட்லேயும் வந்து சுசிலா மாமி தான் கோலம் போட்டிருக்கா. ரொம்ப சூப்பராக போட்டிருக்கா பாருங்கள். இதுவுமே வந்து சின்னதான கோலமாக இருந்தாலும் சிக்கன் போட்டுட்டு நடுவில் வந்து இங்கேயும் வந்து பாட்டி ஆற்றுல பூ வச்சாச்சு. நம்ம ஆற்றுலையும் இதே மாதிரி சாணி வச்சு பூ வச்சுருக்கேன். கையால் தான் போட்டிருக்கா பாருங்கள். குழலால் போடாமல் கையாலே போட்டிருக்கா. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா கோலமும் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சூப்பரான கிறிஸ்பியாக மொறுன்னு அடையும் சாம்பாரும் தான். சின்ன வெங்காயம் சாம்பார் பண்ணியிருக்கேன். காத்தால டிஃபனுக்கு வந்து அடையும் சாம்பாரும் தான் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். வெறும் அடையை கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரிப்பன் பக்கோடா சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அடைக்கு வந்து என்ன அளவுக்கு ரேஷியோ போடணும் அப்படிங்கிறத சமீபத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடை வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து நிறைய 2-3 தடவை கிட்டத்தட்ட 4 தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அரிசி போடணும், என்ன மாதிரியான ரேஷியோ பருப்பெல்லாம் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். என்னென்ன பருப்பு போடணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பரான மெல்லிசான அடையும்
வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பாரும் வந்து இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது மத்தியானம் சமையலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் சாம்பார் தான் வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா உரிச்சிட்டு, ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு உரிச்சிட்டு அலம்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, வெந்தயம் இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு, வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் நறுக்கி போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி அதில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து சாம்பார் பொடி ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக வெல்லம் சேர்ப்போம் நாங்கள். வெல்லமோ சர்க்கரையோ சேர்ப்போம். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு, சாம்பார் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டு, ரெண்டா வந்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து கொதிச்சு இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. பருப்பும் வந்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் வந்து பருப்பை நல்லா மசிச்சுட்டு சாம்பாரில் வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் புளி வாசனை போக கொதித்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் இறக்கும் போது பருப்பையும் விட்டுட்டு ஒரு கொதி விட்டு மேலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெங்காய சாம்பார் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தக்காளி கண்டிப்பாக போடணும். தக்காளியும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து லெமன் ரைஸ் பண்ணுறதுக்காக குக்கரில் வந்து சாதமும் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து லெமன் ரைஸும் சின்ன வெங்காயம் சாம்பார் தான் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மத்தியானத்தை வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் லெமன் ரைஸ். வெங்காய சாம்பார், சின்ன வெங்காயம் சாம்பார் சொன்னேன். சாம்பார் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான சின்ன வெங்காயம் தக்காளிலாம் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் வந்து மோர் ஜாத்துக்காக வெறும் சாதமும் வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழம் சாதம் வந்து ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா சாதத்தை உதிராக வடித்து வச்சுக்கணும். குக்கரில் வச்சா கூட நார்மலாக நம்ம 4-5 விசில் விட்டுறோம் அப்படின்னா 3 விசில் விட்டு எடுத்துடணும். சாதம் ஸ்டீம் அடங்கின உடனே ஆற வைக்கும் போதே அதில் நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஆயிலோ ஏதாவது சேர்த்து சாதத்தை ஆற வச்சிட்டோம் அப்படின்னா உதிராக இருக்கும். அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் சாதம் அந்த மாதிரி இருக்கும். உப்பும் சேர்த்து அந்த மாதிரி சாதத்தை எண்ணெய் விட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் அது மேலே இஞ்சி வந்து கண்டிப்பாக துருகி போடணும். லெமன் ரைஸ்க்கு இஞ்சி போட்டால் தான் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வாசனையாகவும் நல்லாயிருக்கும். அதனால் எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் தாளித்து கொட்டிட்டு ஆற வச்சுருக்க சாதத்தையும் அது மேலே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் ஆறுனதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு மேலாக வேர்க்கடலையும் நம்ம நல்லா சேர்த்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா கலரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக லெமன் ரைஸ் அப்படின்னா இஞ்சி போட்டிங்க அப்படின்னா தான் இந்த இஞ்சி பச்சை மிளகாயோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி போடல அப்படின்னா வெறும் எலுமிச்சம்பழத்தோட வாசனை மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நைட்டு டிஃபனுக்கு வந்து நொய் உப்புமா தான் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெங்கல பானையில் உப்புமா பண்ணும்போது ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். குக்கர்லேயும் பண்ணலாம். இருந்தாலும் நான் வந்து மோஸ்ட்லி வந்து உப்புமா அப்படின்னாலே வந்து அரிசி உப்புமா, நொய் உப்புமா எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து குக்கரில் தான் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நொய் அரிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குருணைன்னு சொல்லுவோமே, அது வந்து 1 டம்ளர் அளவுக்கு இல்லைனா வந்து தண்ணியில் 2-3 தடவை களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா அப்படியே ஊற வச்சுட்டு நல்லா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஜீரகம், காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து தேங்காயோடு சேர்த்து நல்லா ஓட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காய பொடி இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு இந்த தேங்காய் அரைச்சி இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் நொய்க்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். அந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு உப்பும் போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி நொய் அரிசியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான அரிசி உப்புமா வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து உப்புமா தான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி களைஞ்சி ஊற வச்சுட்டு பண்ணும்போது அந்த உப்புமா வந்து உதிராக அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது ரெடி ஆகட்டும், நம்ம வந்து பார்க்கலாம். சுட சுட அருமையான நொய்யில் வந்து அரிசி உப்புமா வந்து நொய் உப்புமா வந்து ரெடியாக எடுத்து ஆவி பறக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெங்கல பானையில் பண்ணினோம் அப்படின்னா 2 மணி நேரம் ஆனாலும் அப்படியே பழுக்க இருக்கும். அதுவும் இந்த அடிக்கிற குளிருக்கு மழை நாள், குளிர் நாளில் இந்த மாதிரி வெங்கல பானையில் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக சூடே ஆறாது, அப்படியே பழுக்க இருக்கும். ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நிறுத்திட்டா கூட நமக்கு
அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே தானே அப்படியே மேலே மூடி வச்சுட்டோன்னா அப்படியே அந்த அந்த பாத்திரத்தோட சூட்லேயே அது புழுங்கி வந்துடும். சூப்பரான நொய் உப்புமா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான நொய் உப்புமாவும் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி தொக்கும் தான் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இது ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பிரமாதமாக இருக்கும். சாம்பார் சட்னி எது வேணாலும் தொட்டுக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி கொத்தமல்லி தொக்கு தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதே தெரியாது, உள்ளே போகிறதே தெரியாது. அவ்வளோ டேஸ்டியாக பிரமாதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.